தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அம்மா, என்னம்மா கோவமா இருக்கீங்களா? ஆண்டி ஏதாவது பேசுங்க. என்ன பேச சொல்றீங்க ரெண்டு பேரும்? அம்மா ஏம்மா கோவப்படுறீங்க? ரகு நீ பேசாம இரு. என் பொண்ணோட லைஃபே போச்சு. ஏம்மா அப்படி நினைக்கிறீங்க? அவளுக்கும் ஜீவாவுக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா வித்யா ரொம்ப சந்தோஷமா இருப்பாம்மா. ரகு அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, என் செல்லம்மால. சரிப்பா ரகு, நீங்க சொன்ன மாதிரி ஜீவாவுக்கும் வித்யாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைப்போம். ஆனா அங்க மட்டும் எப்படி அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்ற? அம்மா என்னம்மா பேசுறீங்க? வித்யாவுக்கு ஜீவாவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாம்மா. இல்லப்பா ரகு, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, உங்க பொண்ணுக்காக தானம்மா. ஜீவாவோட ஒரு நல்ல பையன் நம்ம வித்யாவுக்கு கிடைக்கவே மாட்டாமா. உங்களுக்கும் ஜீவாவை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் ரகு. நீங்க எதனால இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் விட்டுருங்கம்மா. நீங்க ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் வித்யாவும் சம்மதிப்பா. ஏன்னா அவளுக்கு உங்க விருப்பம் இல்லாம மேரேஜ் பண்றதுல இஷ்டமே இல்லை. ஆண்டி அவ உங்களுக்காக அவ காதலையே தூக்கி போட்டா. அட்லீஸ்ட் அவளுக்காக உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுங்களேன் ஆண்டி. நம்ம ஜீவா வீட்டுக்கு போய் பேசலாமா? சூர்யா ஸ்டெல்லா மேரேஜோட நம்ம வித்யாவுக்கும் ஜீவாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு மேரேஜும் ஒரே மேடையில் நடந்துரும். ப்ளீஸ்மா ஓகேன்னு சொல்லுங்கம்மா, என் செல்லம்மால. அது அது வந்து ரகு, ஜீவா நல்ல பையன்தான். அப்புறம் என்னம்மா? இருந்தாலும். அம்மா ப்ளீஸ்மா. சரிப்பா ரகு, நீ சொன்ன மாதிரியே அவங்க வீட்டில் போய் பேசலாம். என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன்ப்பா. என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். அவளுக்கு ஜீவாவை தான் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் சம்மதம் தான். தேங்க்யூம்மா. இதை இப்போவே நான் ஜீவா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ம். ஏ அனு, வித்யாவை எங்க? அவ ரூம்ல தான் இருப்பா. இதை உடனே போய் வித்யா கிட்ட சொல்லு. ம் சரி. நீங்க நினைச்சது நடந்துருச்சுல. போய் போய் அவங்க வீட்டில் என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசணுமா? சே, எல்லாம் அந்த வித்யாவை சொல்லணும். என்ன கல்யாண பொண்ணு, இங்க என்ன பண்ற? கல்யாண பொண்ணா அண்ணி? அதுதான் மேரேஜே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா உனக்கும் ஜீவானனுக்கும் மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சே. அண்ணி என்ன சொல்றீங்க? ஏ லூசு வித்யா, ஆன்ட்டி உனக்கும் ஜீவாக்கும் மேரேஜ் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்ன என்ன சொன்னீங்க இப்ப? உண்மையிலே அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாடி, இப்பதான் ராகு பேசினா. ஆன்ட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணி நிஜமாவா சொல்றீங்க? இல்ல விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமாடி அண்ணி, நீங்களும் அண்ணனும் இல்லைன்னா அம்மா சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இது காரணமே நான் இல்லடி, உங்க அண்ணன் தான். சரி, ரொம்ப லேட் ஆகுது, நீ போய் தூங்கு வித்யா. ஓகே. ஜீவா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. Play the song. ஒருதல காதல கண்டு இந்த கருதல மனசுக்குள் வந்து காதலிக்க கைடி வாவாட்டி சேர்த்து வச்ச. வித்யா, வரேன். புருஷா, என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி பொண்டாட்டி. சொல்லுடா. எனக்கு அம்மா வித்யா மேரேஜுக்கு முழுசாக சம்மதிக்கலைன்னு தான் தோணுது. ஏய் என்னடா சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் பொண்டாட்டி, அம்மா பேசும்போதே தெரியுது. அவங்க நம்ம கேட்குறோன்றதுக்காண்டி தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க முழு மனசை சம்மதிக்கலை. என்னடா சொல்ற? எப்படியும் ஜீவா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா அவங்கள ஹேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கு இப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? ஆனால் ஆண்டியை பார்த்தா நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. இல்லை பொண்டாட்டி, ஜீவா தான் பாவம். நாளைக்கு அம்மா எதுவும் ஹேட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது. டேய், ஆண்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம். சரி, உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் பொண்டாட்டி. டேய் ஏண்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா முழுசாலாம் சம்மதிக்கலை. நான் பேசுனேன்றதுக்காண்டி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எதுவும் ஜீவா வீட்டில் பிரச்சனை மட்டும் வந்துடக்கூடாது. பார்க்கலாம். ஏமா இப்படி நல்லாவே இருக்கீங்க? போடா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம சொன்னதும். எல்லாம் உன்னால தான்டா. அம்மா, அந்த பொண்ணுக்கே என்ன பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல சூர்யா. ஆமாம், என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டெல்லா அம்மா இன்னமும் அதவே நினச்சிட்டு இருக்காங்க. அத்தை ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லைம்மா ஸ்டெல்லா, அவங்கள நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. விடுங்க, அதெல்லாம் ராகு சம்மதிக்க வச்சிருவான். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு ஜீவாவை தவிர யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். நீ சொன்ன மாதிரி அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நல்லதுதாம்மா. அந்த பொண்ணும் பாவம். கண்டிப்பாக நல்லதாத்தான் நடக்கும். என்ன அது வந்து ஐயோ, இவன் இருக்கிறத பார்த்தா ஏதோ சொல்ல போகிறான் போல.
இப்போ ஒழுங்கா என்ன வேணும்னு சொல்றீங்களா இல்ல கண்ணுல குத்தவா? என்னது கண்ணுல குத்திருவியா? ஆமா, அந்த கண்ணை வச்சு தானே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீ செஞ்சாலும் செய்வ தாயே, ஆளை விடு. ஓ கோவமா? அங்க என்ன தெரியுது? யோ என்னையா பண்ற? அத்தைக்கிட்ட சொல்லணுமா? போய் சொல்லு. ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஆளும் மூஞ்சியும் பாரு. யோ தள்ளி போயா. முடியாது. அது எப்படி எப்படி நிச்சயமானதுக்கு அப்புறம் நான் லவ் பண்றேன்னு வந்து சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். இப்போ மட்டும் பக்கத்துல வரையோ? அது அப்போ அப்புறம் இப்போ என்னாச்சு? உங்ககிட்ட ஆசையா பேசலாம் வந்தா ரொம்ப தான் பண்றா. என்ன அங்க என்னமோ சவுண்ட் கேக்குது? ஒண்ணும் இல்ல. யோ மச்சான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போயா. விஜயாக்கா அனு எதுவும் ஃபோன் எல்லாம் போட்டாளா? இல்லட்டி சின்ன பொண்ணு, எப்படியாச்சும் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சிடணும்க்கா. எதுக்குடி நமக்கு வம்பு? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அணுவோட நாத்தனா பாவுக்கா அந்த பொண்ணு. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? அவங்க விட்டா கல்யாணமே பண்ணி பிள்ளைய பெற்றுட்டு வந்துடுவாங்க. இதுவே சேர்த்து வைக்கிறத பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன ஐசு, உன் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் பேசாம நம்ம கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? ரொம்ப முக்கியம். அங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்கன்னா இவங்க இப்பதான் கடத்திட்டு வர பத்தியே பேசுறாங்க. என்ன ஐசு பேசிக்கிட்டே இருக்கோம், அமைதியாவே இருக்க? ஐசு அவ சொல்றான்னு நீ எதுவும் கேட்டுக்கிட்டு தெரியாதடி. நான் கேட்டுட்டாலும் பேசாம போமா. என்ன ஐசு இப்படி சொல்லிட்ட? எத்த அவங்களுக்கு நிச்சயமே நின்று போச்சுட்ட. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஸ்டெல்லா தான் சொன்னான். என்ன சொன்னா? மேரேஜே நின்று போச்சான். இப்போ அவளுக்கும் அந்த சூர்யாவுக்கும் தான் மேரேஜா. என்னடி சொல்ற? அப்ப வித்யா வித்யாவுக்கும் ஜீவாவுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. ஐசு இம்முட்டு நேரம் எங்க கூட தானே இருந்த, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுச்சு? அதுவாத்த என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி சொன்னான். அது சரிதான். நல்லபடியா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனா நல்லதுதான். எப்படி அந்த அம்மா ஒத்துக்குச்சு? யாருக்கு தெரியும்? ராகு தான் ஏதாவது பண்ணியிருப்பான். ஏதோ ஒண்ணு, யாருனாலும் சொல்லட்டும். நல்லபடியா மேரேஜ் நடந்துச்சுன்னா சரிதான். எங்க அம்மா மட்டும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். என்னடி சொன்னா திமிரு பிடிச்சவளே. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ எம்முட்டு வேலை பார்க்குற. நமக்கு தெரியுதா இல்லையோ, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. போடி எந்திரிச்சு. போறேன்.